ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா, முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க. பொதுப்பெயர் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் செய்யும் வகையில் முதல் கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகம் துவங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் படித்தவங்க அல்லது அவர்களின் ஒப்புதலுடன் இந்த தொழில் செய்ய விரும்புகிறவங்க தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க www.முதல்வர்மருந்தகம்.tn.government.in இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ள தொழில் முனைவோர் இணையதளம் மூலமாக 5/2/2025 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்பட்டு தகுதியின் அடிப்படையிலும் முன்னுரிமை அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு 110 சதுர அடிக்கு குறையாம சொந்த இடம் இருக்குன்னு, அப்படி சொந்த இடம் இல்லைன்னா அதே 110 சதுர அடிக்கு குறையாம வாடகை இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த இடம் அதற்கான சொந்த இடமா இருந்துச்சுன்னா அதற்கான சான்றிதழ்கள்லாம் சொத்து வரி ரசீது, இல்லைன்னா குடிநீர் வரி ரசீது, இல்லைன்னா மின் இணைப்பு ரசீது ஆவணமாக நீங்கள் தாக்கல் செய்யணும். வாடகை இடம் அப்படின்னா அந்த வாடகை இடத்திற்கான உரிமையாளரிடம் அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை பெற்று விண்ணப்பத்துடன் இணைத்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு மானியமாக 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இதை 2 தவணைகளாக ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்குறாங்க. தொழில் முனைவோருக்கு முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்கு கூடுதல் நிதி தேவைப்படும் நிலையில கூட்டுறவு வங்கி மூலமா கடன் பெறவும் வழிவகைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காங்க. டாப்செட்கோ, தாட்கோ, டேம்கோ பயனாளிகளும் இதுல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பயிற்சி அளித்து முதல் தவணை மானிய தொகை ரூ. 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் அமைக்க தேர்வு செய்யப்படும் தொழில் முனைவோர் முதல்வர் மருந்தகத்திற்கு உள்கட்டமைப்பு வசதிகளான ரேக்கு, ஃப்ரிட்ஜு, ஏசி, மெடிசன் வைப்பதற்கான அந்த பெட்டிகள் நிறுவப்பட்ட பிறகு இறுதிக்கட்ட மானியமாக 1.5 லட்சம் ரூபாய்க்குண்டான மதிப்புள்ள மெடிசன் மருந்துகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு ஏற்ற ஊக்கத்தொகை வழங்க இதுல வழிவகை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சவங்க இல்லைன்னா அவர்களுடைய சான்றிதழ் வைத்து நீங்க தொழில் செய்ய விருப்பப்படுறவங்கலாம் நம்ம மேலே சொன்ன அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தயார் செய்துக்கிட்டு 5/2/2025 www.முதல்வர்மருந்தகம்.tn.government.in இந்த வெப்சைட் மூலமா விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு இந்த அப்ரூவல் முதல்வர் மருந்தகம் வைப்பதற்கான இந்த அப்ரூவல் உங்களுக்கு தகுதியின் அடிப்படையிலும் முன்னுரிமை அடிப்படையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்குவாங்க. இதை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க இதை பயன்படுத்திக்கங்க. நன்றி.